விவசாயத்தை விரும்பும் அனைத்து நண்பர்களுக்கும் உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல்லிருந்து உங்கள் தீபின் அன்பான வணக்கம். இன்றைக்கி நான் நின்றுட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தில் கடவூர் சமஸ்தானம்னு ஒரு இடம் இருக்குது. அது நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தா தெரியும். அந்த சமஸ்தானத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பாலவிடுதிங்கிற கிராமம். இந்த கிராமத்தில் நம்ம ஒரு விவசாய பண்ணையை வடிவமைக்கணுங்கிற வேலைக்காக பார்க்க வந்திருந்தோம். அப்போ தான் நமக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, இங்கே நிறைய விவசாய நிலங்கள் பக்காவான செம்மண் பூமி. உங்களுக்கு செம்மண் காமிக்கணுன்னா இப்போ காமிக்கிறேன். இந்த பகுதி முழுக்கவே இந்த மாதிரி அருமையான செம்மண் பூமி தான் இருக்குது. இங்கே உங்களுக்கு பந்தல் காய்கறி பண்ணுறாங்க, நெல் வயல் பண்ணுறாங்க, காய்கறிகள், வாழை, இந்த மாதிரி நிறைய விவசாய முறைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு அது காட்சியில் காமிக்கிறேன். இந்த காணொலி எதற்காக போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, இங்கே நிறைய நிலங்கள் விற்பனைக்கு வந்திருக்குது. இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள் விவசாயத்தை முழுக்க முழுக்க கைவிட்ட நிலையில் தான் இருக்குது பார்க்க போனால். அதனால் இங்கே நிறைய விவசாய நிலங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. அந்த நிலங்களை விவசாயம் செய்யணும்னு விருப்பப்பட்டு நிலங்களை தேடிக்கிட்டு இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டே இருக்கீங்க. அவர்களுக்காகத்தான் இந்த காணொலி. இங்கே நிறைய விவசாய நிலங்கள் விற்பனைக்கு இருக்குது. 2 ஏக்கர், 5 ஏக்கர், 10 ஏக்கர், 50 ஏக்கர், ஏன் 100 ஏக்கர்னு கூட விட்டு உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த பகுதியில் குறைந்தபட்சம் 15 லட்சத்திலிருந்து அதிகபட்சம் ஏக்கர் 25 லட்சம் வரைக்கும் இடம் விற்பனை ஆகிக்கிட்டே இருக்குது. நமக்கு இங்கே நிறைய தொடர்புகள் இருக்கிறதாலையும் நண்பர்கள் இருக்கிறதாலையும் இங்கே அவங்களுக்கு விற்பனை செய்து கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. நாங்கள் இது பக்கா ரியல் எஸ்டேட்டெல்லாம் பண்ணலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது இருக்கிற விவசாய நிலங்கள் எல்லாமே வீட்டு மனைகளாக மாறிக்கிட்டு இருக்கு. அதை நம்ம கண்டிப்பாக தடுத்து நிறுத்தணும். ஏன்னா நகரங்களில் வீட்டு மனைகள் வர்றது அது நம்ம தவிர்க்க முடியாது. கிராமங்களில் கண்டிப்பாக வீட்டு மனைகள் உருவாகக்கூடாது. அப்புறம் விவசாய நிலங்கள் இல்லாமல் போயிடும். அவர்களுக்கு போட்டியாகவே எடுத்துக்கலாமே. இருக்கிற விவசாய நிலங்களை விவசாயம் செய்ய விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் கையில் கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தான் இந்த காணொலியை நாங்கள் இனிமேல் கோ இந்தியா கிரீன் சேனலில் போட போகிறோம். இந்த இடத்தோட விபரத்தை நான் சொல்லிடுறேன். அப்படியே காட்சியில் உங்களுக்கு இந்த இடம் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்றேன். இந்த இடம் நல்லாவே விவசாயம் செய்யக்கூடிய தகுதி படைத்த ஒரு இடமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி நீங்கள் இந்த ப்ளூ கலர் ஃபென்சிங் போட்டிருக்காங்க இல்லையா, கட்டித்தூண்கள் வச்சுருக்காங்க இல்லையா, இது கிட்டத்தட்ட 80 ஏக்கருக்கு மேலே ஒரே தோட்டமாக இங்கே டெவலப் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உள்ளூர்காரர் ஒருத்தர் வச்சு அதை கிணறு தோண்டி சொட்டு நீர் பாசனம் போட்டு நல்லா அதை டெவலப் பண்ணுறாரு. அதனால் இங்கே விவசாய நிலமாக இது டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் பார்த்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். இந்த ரோடு பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து மணப்பாறை போகிற பிரதான சாலை இது. இந்த சாலையிலிருந்து நாம் உள்ளே போகணும். கொஞ்சம் இங்கேருந்து தெளிவாக 2 கிலோமீட்டர் நான் உங்களுக்கு சொன்ன அந்த இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா கடவூர் தாலுக்கா. இந்த குறிப்பாக இந்த இடம் பார்த்திங்கன்னா தரகம்பட்டியிலேருந்து 2 கிலோமீட்டர் நமக்கு போனோம்னா இந்த இடம் வந்துடும். இந்த இடம் முழுக்கவே நமக்கு நெல் வயலாகவும் பல காய்கறிகளையும் பயிர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இங்கே வந்தால் வாங்கின உடனே நீங்கள் விவசாயம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் விவசாயம் செஞ்சு விவசாயம் சார்ந்த சந்தைப்படுத்துதலுக்கு உங்களுக்கு பிரதான சாலை ரொம்ப அருகாமையில் இருக்கிறதால நீங்கள் ஈஸியாக சந்தைப்படுத்தவும் முடியும். அது மட்டும் இல்லாமல் பல வகையில் இங்கே நிறைய வசதிகள் உண்டு. தாலுக்கா ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குது, 2-3 கல்லூரிகள் இருக்குது, அரசாங்க பள்ளிக்கூடம், தனியார் பள்ளிக்கூடம்னு சொல்லி அப்படி கண்டினியூ பண்ணிக்கும். அரசு பள்ளிக்கூடங்கள், தனியார் பள்ளிக்கூடங்கள்னு நிறைய வசதிகள் இருக்குது. என்னடா ரியல் எஸ்டேட்டுக்கு சொல்கிற மாதிரியே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம தங்கும்போது இங்கேயே தங்கி நம்ம விவசாயம் செய்யணும்னு நினைக்கும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா அத்தியாவசிய தேவைகளும் இருக்கணும் இல்லையா. நீங்கள் வீட்டு மனைகள் வாங்கினாலும் சரி, விவசாய பூமி வாங்கினாலும் சரி, உங்களுக்கு தினசரி வாழ்க்கையை ஓட்டுறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்குதுன்னு சொல்ல வரேன். இந்த இடத்த நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. பிரதான சாலைக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது அந்த விவசாய பூமி. ஈரோடு, கரூர், நாமக்கல், திருச்சி இந்த மாவட்டங்களில் நிலம் தேடிக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு இது மிகச்சிறப்பான ஒரு இடம். இங்கே நீங்கள் காய்கறி, நெல், வாழை, உங்கள் விருப்பப்படி எந்த விதமான பயிர்களையும் பயிர் பண்ண முடியும். உங்களுக்கு இந்த நிலத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் தேவைப்பட்டாலோ இல்லை இந்த நிலம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலோ கண்டிப்பாக எங்கள் தொடர்பு எண் திரையில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். திரும்ப சொல்கிறேன், நம்ம இது ரியல் எஸ்டேட் மோட்டிவில் நம்ம பண்ணலை. ஏன்னா நம்ம இங்கே
நம்ம கோ இந்தியா கிரீன் நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய பண்ணையை வடிவமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். நீங்கள் இங்கே ஒரு நிலத்தை வாங்குறீங்க அப்படின்னா நாங்களே உங்களுக்கு வாங்கி கொடுத்து இந்த இடத்த வேலி அமைத்து சொட்டு நீர் பாசனம் போட்டு பயிர்கள் வச்சு கொடுத்து இன்னும் தேவைப்படக்கூடிய நிறைய கட்டுமானங்களை செய்து கொடுக்குற எல்லா வேலைகளையும் நாங்களே செஞ்சு கொடுப்போம். உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி 1 ஏக்கரோ 100 ஏக்கரோ நீங்கள் இங்கே வாங்கிக்க முடியும். நிறைய இடங்கள் விற்பனைக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வர வழியில் நாங்கள் கடவூர் சமஸ்தானத்தை பார்த்தோம். ஒரு காலத்தில் விவசாயத்தில் செல்வ செழிப்பாக இருந்த பூமி இப்போ விவசாயம் செய்ய ஆட்கள் இல்லாமல் ரொம்ப கவனிப்பாரற்று இருக்குது, புதர் மண்டி போய் கிடக்குது. இந்த ஒரு உணர்வும் எங்களுக்கு இந்த பகுதியை திரும்ப விவசாயத்துக்கு உண்டான பகுதியாக மாற்றணும், மக்கள் இங்கே வந்து விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புனால தான் இந்த காணொலியை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் தொடர்ந்து நம்ம காணொலிகளை பாருங்கள். இனிமேல் தமிழ்நாடு முழுக்க எங்கெங்கே விவசாய நிலங்கள் இருக்கோ அது எல்லாவற்றையும் உங்களுக்கு நாங்கள் காமிக்க விருப்பப்படுறோம். நாங்கள் போகிற பகுதி எங்களுக்கு கிடைக்கிற தகவல் எல்லாவற்றையும் உங்களோட பகிர்ந்துக்க போகிறோம். தொடர்ந்து இருந்துருங்க. தொடர்பு என்ன இருக்குது உங்களுக்கு இந்த பகுதியில், அதாவது கரூர் மாவட்டம் கடவூர் சமஸ்தானத்துக்கு பக்கத்தில் பாலவிடுதிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய இடங்கள் விற்பனைக்கு இருக்குது. உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் நீங்கள் வாங்கிக்கலாம். 1 ஏக்கர் 15 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வரைக்கும் சொல்கிறாங்க. அந்த தொகைக்கு இது சரியான பூமி தான். நல்ல தண்ணி, நல்ல மண், நல்ல காலச்சூழல். யோசித்து முடிவெடுங்க, விவசாயத்தில் இறங்குங்க. விவசாயம் செய்யணும்னு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இது உங்கள் கோ இந்தியா கிரீன் சேனல். நான் உங்கள் தீப். அடுத்த காணொலியில் நிறைய இடங்கள் பற்றியும் நிறைய விவசாய வேலைகள் பற்றியும் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்க.